தலைவர்கள் அனைவரையும் வணங்கி நகர வட்டார பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் சார்பணி தலைவர்கள் அனைவருக்கும் நான் வைக்கும் சிறுபான்மை துறையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்தியாவிலேயே நமது மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு சிறப்பான மாவட்டம். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் பிரதமர் வரை முடிவு செய்யக்கூடிய இலக்கில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவராக இருந்துதான் இந்தியா வரை சென்றுள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் நாணயம் இருப்பதை பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, மேடையில் வீட்டிற்கும் தலைவர்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் இளைஞர்களை நமது மாநில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவர்களுக்கு தந்துள்ளது. தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் சென்று காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக நடைபெறும் சென்று அவர் வீரத்துடன் சென்றிருக்கிறார். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆகியவைகள் நிறைய உழைக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அகில இந்திய அளவில் பதவிகள் வழங்க தயாராக உள்ளது. நாம் காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் கட்சியை பற்றி கரைவீட்டியோடு சென்று எடுத்து சொல்ல வேண்டும். நாம் எடுத்து சொன்னால் நம் கட்சி வளரும். நமது கட்சி வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் வேட்பாளர்கள் வருவதற்கு முன்பு நமது வட்டார தலைவர்களும் மற்றும் சார்பணி அனைத்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் மாவட்ட தலைவர் பின்பு ஓரணியில் திரண்டிருக்க வேண்டும். நமது கட்சி என்று வீரத்துடன் செயல்படும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வாழ்க என்று, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வாழ்க என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது உரை வழங்கிய அவர்களுக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு ஆர் கிருஷ்ணராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு மாவட்ட தலைவர் சார்பாக பொன்னாடை கொடுத்து மரியாதை செய்கிறார்.